அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். குவைத் செந்தமிழ் பாசறையில் நீண்ட காலமாக நீங்கள் இருக்கீங்க. எந்த வருடம் இந்த குவைத் செந்தமிழ் பாசறையில் இணைஞ்சிங்க? அன்றைக்கு இந்த கட்சி செந்தமிழ் பாசறையில் எந்த அளவுக்கு இருந்தது, இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கு? உங்களுடைய பதிலை சொல்லுங்க. அதாவது நான் அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இயக்கமாக இருக்கும்போது அண்ணனுடைய ரொம்ப கொள்கைகள் பிடிக்கும். 2015 2016 இணைஞ்சேன். 2016 இணைஞ்சேன். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில ஒரு நான் இருக்கும்போது ஒரு 70-80 பேர் 100 பேர் இருந்தாங்க. அப்ப அதுல இருந்து தொடர்ச்சி அந்த களத்துல நின்று நம்ம உறவுகள்கிட்ட பேசி நம்ம இந்த கட்சிக்காகவும் இந்த தலைமைக்காகவும் நம்மளுடைய தலைவருடைய கொள்கையை ஏற்றோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் நெருக்கி இந்த பாசறைகளை இங்க பயணிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு குவைத் செந்தமிழ் பாசறை கிட்டத்தட்ட ஒரு இதுவரை இப்ப 3500 உறவுகளுக்கு மேல நம்ம பாசறையில உறுப்பினராக இருக்காங்க. 3500 உறவுகளுக்கு மேல இருக்காங்க. தொடர்ந்து நம்ம தலைமைக்கானது என்ன, தலைமையில இருந்து என்ன தகவல் வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலப்பணிகளை மேற்கொண்டு செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடுக்கு நிகரா குவைத்திலையும் கட்சி பண்ணி சிறப்பா செய்துட்டு இருக்கோம். நன்றி நன்றி. சரிண்ணா, இந்த 9 வருட காலத்துல அன்றைய இருந்த நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியும் இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சியும், குறிப்பா 2024 இப்ப தேர்தலில் நடந்திருக்கு. உலகம் முழுக்க இருக்கிறவங்க முகநூல்ல மைக் சின்னத்துக்கு ஓட்டுப்பட்டேன், ஒளிவாங்கி சின்னத்துக்கு ஓட்டுப்பட்டேன்னு போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை சதவீதம் வாக்கு நாம் தமிழருக்கு கிடைக்கும்? குவைத் செந்தமிழ் பாசறையில நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க இந்த தேர்தலுக்கும் இந்த கட்சி வளர்ச்சி? அதாவது நம்ம ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நான் இணைஞ்ச போது நான் கிட்டத்தட்ட 4 தேர்தல் சந்திச்சுட்டேன். இதுல 4 தேர்தல் நம்ம கட்சி 4 தேர்தல் சந்திச்சிருக்கு. அன்றைக்கு 1% வாக்கு தான் இருந்தது. அப்புறம் 3% இருந்தது. அப்புறம் 7க்கு நெருக்கி வந்தது. இப்பைக்கு நாங்க எதிர்பார்க்கறது குறைஞ்சது. நாங்க எங்களுடைய கலப்பணியா இருக்கட்டும், தாயகத்துல இருக்கிற அந்த கலப்பணியில இருக்கட்டும், அண்ணனுடைய உழைப்பா இருக்கட்டும், கிட்டத்தட்ட நாங்க எதிர்பார்க்கறது ஒரு 20% வாக்கு வாங்குவோம். உறுதியா 20% வாக்கு வாங்குவோம். கண்டிப்பா. அப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தொகுதி கிட்ட வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய பிள்ளைங்க இங்க இந்த குவைத் செந்தமிழ் பாசறை இணையதள கலப்பணிகள் மிகச்சிறப்பா செய்துட்டு இருக்காங்க. இங்கேன்னு இல்ல, குவைத்துன்னு இல்ல, வளைகுடா நாடுகள் முழுவதுமே நம்ம அங்க அந்த களத்துல நிக்க முடியலன்னா கூட அதுக்கு தகுந்த கலப்பணிகள் நம்ம இணையதள பரப்புவோம். இணையதளத்துலதான் நம்மளுடைய கட்சியை மிகச்சிறப்பா வளர்ந்து வந்தது. முக்கிய காரணமே அந்த பொதுவெளி தளங்கள் தான். அதற்கு இந்த தருணத்திலே உண்மையிலே சொல்ற பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த உறவுகளுக்கு நன்றி பாராட்டி தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. நான் நினைச்சதும் அதேதான். கண்டிப்பாக 20% வாக்கு நாம் தமிழர் கட்சி கிடைக்கும். 5 குறைந்தபட்சம் 5 பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வாவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். கரெக்டா அது போல நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டீங்க. இந்த இப்ப குவைத்து 10 வருட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு தாயகத்துக்கு போறீங்க. உங்களுடைய கட்சி பணி இங்க எப்படி பொறுப்புல இருந்து சிறப்பா செயல்பட்டீங்களோ, உறவுகளை ஒருங்கிணைச்சு கட்சி பண்ணி எப்படி நடந்ததோ அதே போல அங்கேயும் போயிட்டு செய்யற மாதிரி திட்டமிடுதல் இருக்குதா? அண்ணனை சந்திக்க போறீங்களா? அப்படி அண்ணனை சந்திச்சிங்கன்னா அண்ணங்கிட்ட என்ன பேச போறீங்க? நம்ம குவைத் செந்தமிழ் பாசறை உறவுகளுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் அல்லது பாராட்டு அல்லது இது மாதிரி ஏதாவது கருத்து சொல்லணும்னா அதை நீங்க நம்ம நாம் தமிழர் உறவுகளுக்கு காணொலி வாயிலாக சொல்லிடுங்க. நான் இப்ப இங்க ஆக சிறந்த கலப்பணிகளை செய்துட்டு முடிச்சாச்சு. இப்ப தாயகம் போனாலும் நான் அங்க போய் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலைங்கிற அந்த ஒரே நோக்கத்துலதான் நம்ம இதுல பயணிச்சுட்டு இருக்கோம். எந்த ஒரு தன்னலமின்றி நம்ம இனத்துக்காக நிக்கணும். அப்படி தாயகத்துல போய் இதை விட வீரியமா களமாடணும் அப்படிங்கறதா என்னுடைய நோக்கம். அண்ணனுக்கு கடைசி வரையும் உறுதுணையா நிக்கணும். அவர் அரியணை ஏறுற வரலையும் என் உயிர் மூச்சு இருக்கிற வரலையும் தமிழ் தேசிய கருத்துக்கள் தான், தமிழ் தேசியத்தான் இருப்பேன். உண்மையானுமே தமிழ் தேசியத்தை ஏற்று கொண்டவங்க ஒரு நாளும் சும்மா இருக்க முடியாது. அதை விட்டு விலகி இருக்க முடியாது. ஆமா, அது உண்மை. அது மாதிரி அந்த ஒரு நோக்கத்துல தான் போறேன். இப்ப சூழல், அதாவது என்னோட குடும்ப சூழல் காரணமா இங்க குவைத்தை முடிச்சுட்டு தாயகம் போறேன். தாயகத்துல போய் இதை விட இன்னும் நம்ம எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா முன்னாடி நம்ம அயல் தேசத்துல இருந்து நம்ம களமாடிட்டு இருக்கோம். இப்ப நம்மளுடைய தாய் மண்ணில போய் களமாட போறோம், நேரடியாக களமாட போறோங்கிற ஒரு பெரும் ஒரு மகிழ்ச்சி. அதே போல உறவுகளோட அதே போல
பொய் செந்தமிழ் பாசறை இருக்கிற பொறுப்பாளர்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், ம். ஒரு அதாவது எல்லோருமே சரி, ம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குறை சொல்ல முடியாத சலைச்சவங்க அளவுக்கு சலைச்சவர்கள் அல்ல. ம். சிறப்பான ஒரு களப்பணி. நான் மட்டும் அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு கை என்றைக்கும் ஓசை ஓசை குறையாது எழுப்பாது. அப்படிங்கிறது. தட்டினாதான் இந்த ஓசை. நான் கிட்டத்தட்ட வந்து நான் சாதாரண உறுப்பினராக இணைஞ்சு ம். எல்லா ஒவ்வொரு பொறுப்பா என்னுடைய செந்தமிழ் அண்ணன் சீமான் தலைமையில வந்து ம். எனக்கு நான் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு இந்த பொய் செந்தமிழ் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன். ம். இப்ப ஆண்டோரவிய துணைத் தலைவரா பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ம். அதுக்கு எல்லாமே இந்த வளர்ச்சி, பாசறை வளர்ச்சிக்கு இந்த எல்லா உறவுகளும், இந்த ம். பொறுப்பாளர்கள் எல்லாருமே சிறப்பா களமாண்டாங்க. ம். அதற்கு முக்கிய காரணம் இந்த காணொலி வழியாக அந்த உறவுகளுக்கும் ம். அந்த பொறுப்பாளர்களுக்கும் ம். உண்மையிலேயே சொல்றேன், புரட்சி வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அந்த சரி. இந்த பாசறையின் வளர்ச்சிக்காக. சரி, நன்றி. ஆமா, ஆமா. தமிழ்நாடு வலையொலி சார்பாக ம். நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கு ம். அண்ணன் தமிழன் ரகு அவர்கள் ஒரு வாழ்த்தையும் அன்பையும் உங்களுக்கு பரிசாக கொடுத்துட்டு தாழக செல்ல இருக்கிறார். அண்ணன் தமிழன் ரகு அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சி சார்பாகவும் கோயில் செந்தமிழ் சார்பாகவும் புரட்சி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி நன்றி தம்பி. உங்களுடைய வலைவலி மேன்மேலும் வளரணும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்து. ரொம்ப நன்றிண்ணே.